இந்த ஸ்டே ஹோமில் இருக்கக்கூடாது. அதே போல சுற்றுலா பயணிகள் வருவது கண்காணிப்பதற்கும் நடவடிக்கை. இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. கொலை செய்யப்பட்ட சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சாக்கு மூட்டையில போடப்பட்டிருக்கிறார் என்பது உடற்கூறாய்வுல தெரிய வந்திருக்கிறது. பல கண்டன குரல்கள் இருந்திருக்கிறது. இப்போ இந்த விவகாரத்தை எப்படி அணுக வேண்டும்? சட்ட ரீதியாக மக்கள் போராடக்கூடிய நிலையில அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு? அதாவது புதுச்சேரி மாநிலமே இப்பொழுது கொதித்திருக்கிறது. குறிப்பாக 2ஆம் தேதி இந்த ஆட்சியர் சிறுமி அவர் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது, வீட்டு பக்கத்தில் விளையாடி இருக்கும் பொழுது அவர் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அவரை கொன்று துணியால் கட்டி பாலத்தின் கீழே வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை இதுல மெத்தனமா இருந்திருக்கு. 2ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு 5ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் எந்த வித நடவடிக்கை எடுக்கல. அது மட்டும் இல்லாம புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து 2 வருடங்களாக நான் கூறி வருகிறேன், புதுச்சேரி கொலை நகரமாக ஆகிவிட்டது, புதுச்சேரி கஞ்சா நகரம் ஆகிவிட்டது. ஆனால் முதலமைச்சரோ அல்லது உள்துறை அமைச்சரோ இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. புதுச்சேரி மாநில மக்கள் இந்த வீட்டு பகுதியில் ரெஸ்டோ பார் ஆரம்பித்த காரணத்தால் குடித்துவிட்டு கும்மாளம் ஆடுவதால் மக்கள் அங்கே நிம்மதியாக தூங்க முடியவில்லை. புதுச்சேரியுடைய கலாச்சாரம் சீரழிந்து போய்விட்டது என்று பலமுறை நான் கூறியிருக்கிறேன். தொடர்ந்து புதுச்சேரி ஒரு கொலை நகரமாக விட்டது என்று கூறியிருக்கிறேன். ஆனால் இந்த ஆட்சியில் இருக்கிற NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில இதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு அண்மை செய்தி, அதை பார்த்துவிட்டு நம்ம இணையலாம்.